உலக படைப்பினில் கடைசியான நாள், உன்னதர் நமக்கென்று படைத்தது இந்த நாள். உயரிய நோக்கத்தோடு வந்த நாள், உறவாடி மகிழ்ந்திட தேவன் தந்த நாள். ஆண்டவரால் பரிசுத்தமாயான நாள், ஆசீர்வாதமாயாக்கப்பட்ட நாள். இரட்டை மேன்மைகளை உடைய நாள், இரட்சகர் கிருபையால் படைக்கப்பட்ட நாள். ஏழாம் நாளை ஆசரிப்பவன் இயேசுவில் வாழணும், இயேசுவில் வாழ்பவன் ஏழாம் நாளை ஆசரிக்கணும். ஓய்வு நாள் வெறுமனே ஓய்விற்காக அல்ல, ஓயாமல் உன்னதரோடு உறவினை கொள்ள மாடினான். பரிசுத்தமாய் வாழ்பவன் ஏழாம் நாளிலே ஓய்வு நாளை ஆசரிப்பான். ஏழாம் நாளிலே ஓய்வு நாளை ஆசரிப்பவன் 6 நாட்களுமே பரிசுத்தமாய் வருவான். உண்மையாய் ஆசரிப்பவன் மனம் மாறும், உண்மையாய் ஆசரிப்பவன் குணம் மாறும். உண்மையாய் ஆசரிப்பவன் வாழ்க்கை மாறும், உண்மையாய் ஆசரிப்பவன் வாழ்க்கை மாறும். தேவன் பரிசுத்தம் ஆக்குவதற்கும் இது அடையாளம், தேவன் மீட்டுக் கொள்வதற்கும் இது அடையாளம். தேவன் பிரித்து எடுப்பதற்கும் இது அடையாளம், தேவன் பரத்தை கொடுப்பதற்கும் இது அடையாளம். வீட்டெழு இன்றே நீயுமே நித்திரை, வாங்கிடு சிந்தையிலே இதனை முத்திரை. அச்சாரம் போட்டிடுவார் பரிசுத்தாவிதா, அலட்சியம் செய்கின்ற எவருமே பாவிதா.